ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 19/6/2024 புதன்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்விரை, கீழ்நோக்கு நாள், பிரதோஷம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். அதாவது இன்னைக்கு வடக்கு திசையை நோக்கி நீங்கள் பயணம் போகக்கூடாது. அதுக்காக வடக்கு போகாமையே இருக்க முடியுமா? சில வேலை நிமித்தமாக நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தவிர்க்க முடியாது. அப்படிங்கும்போது கொஞ்சோண்டு பாலை சாப்பிட்டுட்டு போங்க. இன்னைக்கு உங்களோட பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். மிதுன லக்னம், இருப்பு 4 நாழிகை 36 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 6:58 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:20 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று இரவு 8:56 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 6:58 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 7:19 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:20 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. அதாவது இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் அப்படியே, ஏன்னா பெருமாள் கோயிலில் முக்கால்வாசி நவகிரகம் இருக்காது, அதனால் நேர சிவன் கோயிலுக்கு வாங்கோ. பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் சிவன் எல்லாரையும் பார்த்துட்டு, ஏன்னா இன்னைக்கு பிரதோஷம், நந்தீஸ்வரரை பாருங்கோ. கண்டிப்பாக நந்தீஸ்வரர் காதில் உங்களோட குறைகளை சொல்லுங்க. உங்களோட மனக்குறைகள், உங்களோட பிரார்த்தனைகள், ஏன்னா குறைகள் நிறைய இருக்குது, பிரார்த்தனைகளை சொல்லுங்க. குழந்தை நல்லா படிக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், திருமணம் ஆகணும் அப்படின்னு கொண்டு சொல்லுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் அப்படியே பிடிச்சி கட்டின்ண்டே சொல்லுவாள். காதில் சொன்னால் போகிறோம், அது கூட பிரார்த்தனை தான். அதனால் அப்படியே நீங்கள் மனசார தியானம் பண்ணாலே, நினச்சிட்டாலே கண்டிப்பாக நந்தீஸ்வரர் கொண்டு போய் சேர்த்துருவார். இருந்தாலும் காது கிட்ட போயிட்டு அழகாக சொல்லிட்டு அருகம்பிள்ளை போட்டுட்டு அப்படியே சிவ தரிசனம் பண்ணுங்க. அடுத்தது அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. நவகிரகங்களில் உள்ள மாதுளக்காரகராகிய ஸ்ரீ புத பகவானை வணங்க சுபிக்ஷ காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன், கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி பகவான் வக்கிரகதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் உண்டாகும் நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு கலகலப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அவரே சாயந்தரம் அப்படியே அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுறார், அதனால சலசலப்பு இருக்கலாம், கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுத்து. இருந்தாலும் காலையில் சந்திர பகவான் உங்களுக்கு கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு பர்மிஷன், அந்த மாதிரி சலுகைகள் ஏதாவது வேணும், அட்வான்ஸ் வாங்கணும் அப்படி அப்படின்னா காலையிலேயே கேட்டுருங்க. சாயந்தரம் திடீர்னு ஆகிடும், அதனால் கிடைக்கிறது கஷ்டம். காலையிலேயே கேட்டுறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க. கணவன் மனை ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க.
கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் உண்டாகும் நாள். காலையில் பகைரண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார். சாயந்தரம் அவரே உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பார். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களோட முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனை ஒற்றுமை மட்டும் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க, சரியா? அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில மகிழ்ச்சி, சாயந்தரம் ஆற்றல். என்னன்னா இன்னைக்கு காலையில் பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை மகிழ்ச்சியை கொடுப்பார். சாயந்தரம் அவரே உங்களுக்கு ஒரு தனி பவரை கொடுத்துருவார். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்குது. தொழில் வியாபாரமும் பரவாயில்ல, அப்படியே ஓடிட்டுருக்கும். கணவன் மனை ஒற்றுமை குழந்தைகளின் மூலம் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அலுவலகத்தில் இருக்கும். இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் மகிழ்ச்சியும் உண்டாகும் நாள். காலையில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை அதிகமாக கொடுப்பார். அதே மாதிரி அவரே சாயந்தரம் பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துக்கு வந்ததுனால ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். வருமானம் இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. உத்தியோகத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அதேமாரி கணவன் மனை ஒற்றுமையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தரசிகள் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் உணவு கட்டுப்பாட்டை நீங்களே தேர்ந்தெடுப்பீர்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ஒரு தைரியத்தை உங்களுக்கு சூப்பராக கொடுப்பார். அவரே ராசி மாறி சாயந்தரம் சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்துக்க போகிறார். வருமானம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்திலையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேணாம். அதிரடியாக சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அப்பா இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் டக்கு 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 டக்குன்னு முடியும். அதனாலே அவங்க டூ டூ லிஸ்ட்டு போட்டு டக்கு டக்குன்னு டிக் பண்ணுவாங்க. இந்த வேலை முடிஞ்சுடுத்து, அந்த வேலை முடிஞ்சுடுத்து அப்படின்னு. இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் வருகை கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே,
இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் தைரியமும் உண்டாகும் நாள். காலையில் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு சில தைரியத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அவரே அப்படியே ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வந்துருன்னு தைரியத்தை அதிகமாக கொடுப்பார். வருமானம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக முடியும். தொழில் வியாபாரமும் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை காணும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அலுவலகத்தில் இருக்கும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். அதேமாரி உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் கல்வியில் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். எடுக்கிற இதெல்லாம் கரெக்டாக படிப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் உண்டாகும் நாள். அலைச்சல் இருந்தால் அது வீண் அலைச்சலாக தான் இருக்கக்கூடாது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்குற அலைச்சலாக இருக்கும். காலையில் சந்திரபகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கிறதுனால சில அலைச்சல்கள் இருக்கலாம். ஆனால் அவரே ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறதுனால ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது. வருமானம் உத்தியோகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படணும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற பகைமை வேண்டாம். கணவன் மனை ஒற்றுமை ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்களில் இன்றைக்கும் கவனமாக இருக்கணும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. மாணவ கண்மணிகள் கல்வியில் நல்ல கவனமாக கூர்ந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் உண்டாகும் நாள். காலையில் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ஒரு சிறு செலவை வைப்பார். அதே சமயம் அவரே ராசி மாறி உங்களுடைய ஜென்மராசிக்கு வந்துடுறார். அலைச்சல் கொஞ்சம் இருக்கலாம். வருமானம் இன்னைக்கு வருதோ இல்லையோ செலவு கண்டாமின்னான்னு இருக்கும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக இடமாற்றம் இனிமையாக அமையும். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சந்தோஷம் அதிகமாகும். இல்லத்தரசிகளுக்கு திடீர் செலவு காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் உண்டாகும் நாள். 50-50. காலையில் வரவு வரப்போகிறது. ஏன்னா 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திர பகவான் ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு போவார். என்ன அவரே அப்படியே ராசி மாதிரி அயனசயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துக்கு சாயந்தரம் வந்துடுறார். அதனாலே உங்களுக்கு செலவு வைப்பார். அதனால இன்னைக்கு வருமானம் வரும், செலவும் வரும். சரியா? உத்தியோகத்தில் உங்களை முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. தொழில் வியாபாரமும் ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனை ஒற்றுமையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அவங்க கேட்ட உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு. அதேமாரி மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமே மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ஒரு பொறுப்பை கொடுப்பார். அந்த பொறுப்பை நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே தூக்கி குப்பத்தொட்டியில் போட மாட்டேன். ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணுவேன். அந்த ஒர்க்குக்கு சாயந்தரம் ராசிநாதன் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு சாயந்தரம் அந்த சந்திர பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு வந்து ஒரு சிறப்பாக கொடுக்க போகிறார்.
இன்றைக்கி வருமானம் ஓரளவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்துலேயும் பொறுப்புகள் தேடி வரும். தொழில் வியாபாரம் பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது மாட்டு போயிட்டு இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கும். அதேமாதிரி நீங்கள் கணவன் மனை ஒற்றுமைங்கும்போது இன்றைக்கி அப்படி அப்படியே ஒரு ஊழல்கள் உரசல்கள் வரலாங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களை எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக இருக்கணும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பான அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் கிடைக்கும் நாள். உற்சாகமாக ஒரு சில காரியங்களை செஞ்சாலே பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். என்னென்ன பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல காலையில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உற்சாகம் அதிகமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் டக்குன்னு முடியும். அதனாலே இன்னைக்கு சாயந்தரம் இந்த சந்திர பகவானே ராசி மாதிரி ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுக்க போகிறார். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்திலேயே முன்னேற்றம் இருக்குது. தொழில் வியாபாரமும் பரவாயில்லை. குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக செயலாற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு பரவாயில்லை, ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. மாணவ கண்மணிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். ஏன்னா காலையில் சந்திர பகவான் அஷ்டம ராசியில் தான் இருக்கார். ஸோ சந்திராஷ்டமம் அப்படியே இருந்துருக்கு. ஆனால் அவரே ராசி மாதிரி சாயந்தரம் 9ஆம் இடமாகிய பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால் மன நிம்மதி கிடைக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் விலகெடுத்து அவாடா. அதனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். வருமானம் ஓரளவுக்கு தான் வரும். உத்தியோகத்தில் வீண் பழி ஏற்படலாம் என்பதால் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். ஏன்னா சில பிரச்சனைகளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, வரும்னு சொல்ல மாட்டேன், வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கவனமாக இருந்தால் போகும். கணவன் மனை ஒற்றுமை இன்றைக்கி காலையில் அப்படி இப்படி அரசல் புரசலாக தான் இருக்கும். அனுபவமாக நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லத்தரசிகள் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக கரெக்டுக்குங்க. அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லையும் கவனமாக இருங்க. அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது உச்சிதம். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். ஏன்னா காலையில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடணுன்னு நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேணாம். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.